ஹாய் கைஸ். ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். எதிரும் புதிரும். ஆண்கள் குகைக்குள் நுழைந்து விடுகின்றனர், பெண்கள் பேச்சில் மூழ்கி விடுகின்றனர். உங்கள் வாழ்க்கை துணைவரை ஊக்குவிப்பது எப்படி? இருவரும் பேசும் மொழிகள் வெவ்வேறு. ரப்பர் வளையத்தை போன்றவர்கள் ஆண்கள், அலைகளை போன்றவர்கள் பெண்கள். இருவரின் தேவைகளும் விருப்பங்களும் வெவ்வேறு. வாக்குவாதங்களை தவிர்ப்பது எப்படி? வாழ்க்கை துணைவரின் நன்மதிப்பை பெறுவது எப்படி? உங்கள் உணர்வுகளை தெளிவாக வெளிப்படுத்துவது எப்படி? ஆதரவை கேட்டு பெறுவது எப்படி? காதலெனும் மாயாஜாலத்தை ஜீவனுடன் வைத்திருப்பது எப்படி? எடுத்தவுடனே உள்ளடக்கம், அந்த அட்டவணை எல்லாமே படிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நேற்று சொல்லியிருந்தேன்ல ஜான் கிரே புக்கு பற்றி பேச போகிறேன்னு. ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் பை ஜான் கிரே. இந்த புக்கு தாங்க சொன்னேன். நாகலட்சுமி சண்முகம் அவங்க தான் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. அவர் உறவியல் வல்லுனர் அப்படிங்கிறவர். 1951ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. 92 அவரோட ஃபஸ்ட்டு புக்கே இந்த புக்கு தாங்க. 1992 எழுதுனது. கிட்டத்தட்ட இந்த கடந்த 25 வருஷத்தில் மக்களிடையே ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தின புக்கில் இந்த புக்கு ஒரு முக்கியமான பங்குங்க. வந்து சிறப்பாக விற்பனை ஆகிட்டு இருக்காமா. அதில் 40 மொழிகளில் இந்த புக்கு வந்து மொழிபெயர்ப்பு ஆயிருக்கு. 30 வருடத்துக்கு மேலாக அமெரிக்காவிலும் மற்ற நாடுகளையும் ஒரு சொற்பொழிவாற்றிட்டு வராராமா. அவர் ஒய்ஃப் போனி கூட சந்தோஷமாக அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியாவில் தான் வசிச்சுட்டு வர்றாரு. ஓகே, இதுதான் வந்து புக்கோட ஆத்தரை பற்றின டீட்டெயில், புக்கை பற்றின டீட்டெயில். ஓகே, புக்குக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஜென்ரலாக ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் சொன்ன அந்த உள்ளடக்கம் எல்லாமே ஒரு டைம் ரீகேப் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அதே லவ் அதுக்கப்புறமா வந்து ஒரு 6 மாதங்கிறதுலேருந்தே வளர்பிறையாக இருந்தது அப்படியே தேய்பிறையாக மாறி சுத்தமாக இருண்ட அமாவாசையாய் கடைசியில் குடும்ப நல நீதிமன்றத்தில் டைவர்ஸ் அப்ளிகேஷனோட போய் நிற்கிதுங்க. நிறையா காதல் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்குது. பெற்றோர்களே வந்து சில வீட்லையெல்லாம் தயவு செஞ்சு டைவர்ஸ் என் பொண்ணுக்கு கொடுத்துருங்க, என் பையனுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் கூட ஒரு டாலரன்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்குது. ஏன், எதனால் அப்படின்னா அவங்களுடைய உலகம் வேறு, பெண்களுடைய உலகம் வேறு. அப்போ அவங்க யோசிக்கிறத நம்ம இடத்துல தான் ரிசீவ் பண்ணுறோம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்ம ₹1 காயின் பாக்ஸில் பேசுனதுக்கும் இப்போ ஐஃபோனில் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் என்னவோ அந்த மாதிரி தான். இப்போ அதில் டைம் வந்தால் ₹1 முடிஞ்சதுன்னா அது கட் ஆயிரும், அது வேறு உலகம். இப்போ ஐஃபோனில் அன்லிமிட்டடாக நம்ம பேசுகிறோம். இப்போ 5G வரைக்கும் வந்துருச்சு இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு. அப்போ அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லை இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்களுடைய உலகம் வேறு, நம்மளுடைய உலகம் வேறு அப்படிங்கிறத ஆத்தர் திரும்ப திரும்ப இதில் சொல்லுவார். அதை எப்படி வந்து சரி பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்பை எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த புக்கில் ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பார். மெயினாக எவ்ரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா வருது. நான் வந்து அவர் ஒரு 5 வருஷம் முன்னாடி என்கிட்ட எவ்வளோ லவ்வோடு இருந்தாரோ இப்போ அந்த மாதிரி இல்லை, நான் என்ன சொன்னாலுமே அது காதில் கூட வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த ஒய்ஃபும் இல்லை அந்த ஹஸ்பண்ட் வந்து எப்போ பாரு ஃபோனை பண்ணி நொய்யுங்கிறா. எங்கே இருக்கீங்க, எப்போ வரீங்க, எங்கே இருக்கீங்க, எப்போ வரீங்க, இந்த மைனா படத்தில் அந்த இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப் பேசுகிற மாதிரி பேசுகிறா. என்னால் முடியலைங்க, டார்ச்சரு, மூச்சு முட்டுது, தலை சுற்றுது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த ஒய்ஃபோட ஃபோனைவே எடுக்காமல் வேண்டவே வேண்டாம் சாமின்னு தலை தெரிச்சு ஓடணுங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிற ஹஸ்பண்டுக்கும் இந்த புக்கு ஒரு முக்கியமான ஒரு வரப்பிரசாதங்க. இந்த புக்கோடைய வாய்ஸ் ஓவர் ஏதாவது யூடியூப்பில் இருக்கும். கண்டிப்பாக இந்த புக்கு கிடச்சா கண்டிப்பாக வாங்கி படிங்க. இது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அப்படிங்கிறத கம்ப்ளீட் அனலைசிஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாரு. எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்களுடைய மனநிலை மாறும், நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனை அவங்க எப்படி வந்து அதைய எடுத்துக்குவாங்க, எதிரும் புதிருமாக இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எப்படி ஒத்துமையாக வாழ்கிறது அப்படிங்கிறது இந்த புக்கில் இருக்கும். ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க அப்படின்னா நாம் கேட்குறது அவங்களுடைய நிலையிலேருந்து நம்ம கேட்டோம்னாலே முக்கால்வாசி பிரச்சனை வந்து முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டெல்லாம் பொண்ணுங்க வந்து எதுவுமே பேச மாட்டோம் எதிர்த்து, எல்லாருமே அப்படி தான். ஏன்னா புதுசு இல்லையா, ஃபஸ்ட்டு 1 மாதம் 2 மாதம் கீழே புது வீடு புது உறவுகள், எதுவுமே பேச முடியாது, யாரும் நம்மளுக்கு தெரியாதுன்னு அமைதியாக தான் இருப்போம்.
அதே மாதிரி அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. புதுசாக வந்திருக்கு பொண்ணு, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆரம்பத்தில் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் 1 மாதம் போகுது, 2 மாதம் போகுது, 6 மாதம் போகுது, 1 வருஷம் போகுதுங்கீழ அப்புறம் எல்லாம் பழசாகி போயிடுதா. அப்புறமா அவங்களோட சுயரூபம் எல்லாமே ருத்ர தாண்டவமாக அப்படியே மெதுவாக அப்படியே வெளியே வந்து அப்படியே ஆடுறக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் தெரியும், ஐயையோ இங்கே வந்து இப்படி மாட்டிட்டோமேன்னு, ஐயையோ இந்த பிள்ளைகிட்ட மாட்டிட்டோமேன்னு அவங்களுக்கு, இந்த பையன்கிட்ட மாட்டிட்டோமேன்னு இவங்களுக்கு, இந்த குடும்பத்தில் போய் மாட்டிட்டோமேன்னு அவங்களுக்கு. இந்த மாதிரியான ஒவ்வொரு உறவுகள் பற்றின சரியான புரிதலோ, உறவுகள் பற்றின அந்த மதிப்பை தெரிஞ்சுக்காமத்தான் ஒவ்வொரு இடத்துலையும் சிக்கல்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் வந்துட்டே இருந்து கடைசியில் போகிற இடமே வந்து பார்த்திங்கன்னா நிற்கக்கூடாத இடத்துல போய் டைவர்ஸ் பேப்பரோடு நிற்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா, சப்போஸ் குழந்தை இல்லைன்னா பிரச்சனை இல்லை, குழந்தையும் இருந்ததுன்னா அதுக்கு பாடு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதை வச்சுட்டு பேரண்ட்ஸும் அந்த குழந்தையோட இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு மன வருத்தத்தோட கடைசி வரைக்கும் இது பண்ணி அடுத்த மேரேஜுக்கு எப்படி பார்க்குறது என்னன்னு ஒவ்வொரு சூழ்நிலையுமே அவங்கவுங்க சூழ்நிலையிலேருந்து வாழ்ந்து பார்த்தா தான் அதோட வலியும் வேதனையும் என்னன்னு தெரியும். ஸோ இதை ஆரம்பத்திலேயே நம்ம சரி கட்டிக்கணும். அப்படின்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறீங்க அப்படிங்கிற போதே இந்த புக்கை கண்டிப்பாக வாங்கி படிக்கும்போது உங்களுடைய மனநிலை, நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறீங்க, எதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, நீங்கள் எதை சரி பண்ணிக்கணும், இல்லை ஆப்போசிட்டில் அவங்க எதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியும். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதிலிருந்து கரெக்ஷன் பண்ணி கண்டிப்பாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நல்ல முறையில் கொண்டு போக முடியும். எதுவுமே ஒரு கைடன்ஸ் வேணுங்க. எப்படி வந்து ஆத்திச்சூடிக்கோ ஒரு வாய்ப்பாடு படிக்கிறக்கோ நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாடு ரெஃபரன்ஸ் இருந்த மாதிரி இன்றைக்கி நல்ல உறவுகளை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆட்கள் இல்லை. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறதுல நம்மளை எப்போ போட்டெறியலாம் அப்படிங்கிறதுல அப்படியே கழுகு மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க வெடி வைக்கிறதுக்கு, வெளியிலலாம் ஆள் யாருமே தேவை கிடையாதுங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. எப்படியாவது இவ்வளோ கீழே தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம யாரை ரொம்ப நம்புகிறோமோ அவங்க தாங்க நம்ம முதுகில் சும்மா சத்தக்குன்னு குத்துவாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு துரோகம் பண்ணது நீங்கள் யாரை ரொம்ப ரொம்ப நம்பி உங்களோட பர்சனல் எல்லாமே சொன்னீங்களோ அவங்க தான் உங்களை ஒரு நாளைக்கு வந்து நல்லா குத்திட்டு போவாங்க முதுகுலையே. அதனால் இந்த ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்கள் தான் உங்களை நீங்கள் 2 பேர் உட்காந்து பேசணும். ஓகே, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், இதிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி கொண்டுட்டு போகலாம், ஒரு கடன் ஆயிடுச்சா, இப்போ நான் ஒன்றும் இல்லை, ஒரு கிரெடிட் கார்டில் சிக்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்தது வட்டின்னு ஒரு 6 மாதம் 1 வருஷம் கீழே கிரெடிட் கார்டில் வட்டி மேலே வட்டி வருது, இல்லை ஏதாவது ஒரு லாக் ஆயிடுறோன்னு வைங்க லைஃப்பில். அப்படி ஆகிற சூழ்நிலையில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது. உன்னால தான் ஆச்சு, நீ போய் சாரீ இவ்வளோ எடுத்துகிட்டு வந்ததுனால ஆச்சு, நீ போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்ததுனால ஆச்சு, இல்லை நீ வந்து அங்கேயும் இங்கேயும் ட்ராவல் பண்ணதுனால ஆச்சு. இந்த மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடாமல் அமைதியாக உட்காந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு லைஃப்பில், இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சு வரலாம். இப்போ வண்டி ரோட்டில் ஓடிட்டுருக்குது என்ஹெச்சில், திடீர்னு ஒரு டயர் வந்து வெடிச்சிருச்சு, வண்டி வந்து நின்றுச்சு. என்ன பண்ணுவாங்க, அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டா வருவாங்க? அப்படியெல்லாம் கிடையாது. எந்த ஒரு ஹில்ஸ்லேயே வண்டி ரிப்பேர் ஆகி இருந்தாலும் வண்டிக்கு பின்னாடி அந்த கல்லை ஏதோ ஒன்று வச்சுட்டு ஒரு செடி ஒன்று உடச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, மெக்கானிக்கை வர சொல்லி வண்டியை ரெடி பண்ணி வீட்டுக்கு ஓட்டிட்டு தானே வர்றாங்க. அந்த பக்குவம் ஏன் நம்மளுக்கு லைஃப்பில் இருக்க மாட்டேங்குது? கொஞ்சம் ஒத்து வரல, ஒரு 4 சண்டை ஆனால் சரியே, உடனே ஆகவே ஆகாது, இவன் மூஞ்சியில் நான் முழிக்க மாட்டேன், இவன் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன்ட்டு நம்ம போயிடுறோம். அந்த நிமிஷம் நம்மளுக்கு போயிடுவோம், பார்க்க வேண்டான்னு. ஆனால் மனசில் ஏதாவது ஒரு மூலையில் அவங்களோட நினைவுகள் நம்ம சாகிற வரைக்கும் இருந்துட்டு தானே இருக்கும். அதை நம்ம அழிக்க முடியாது இல்லையா? ஸோ எதுக்கு இந்த விஷப்பரிச்சையெல்லாம், எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயம்லாம்? ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தெளிவாய்க்கணும், இது செட் ஆகுமா ஆகாதா, இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா. ஃபஸ்ட்டு அந்த தெளிவு நம்மளுக்கு கரெக்டாக இருந்து, நம்மளோட லைஃப் பார்ட்னர் தாங்க நம்ம லைஃப்பை என்டையர் லைஃப்பை டிசைட் பண்ணுறது நம்ம லைஃப் பார்ட்னர் தாங்க. ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ அவங்களுடைய வாழ்க்கை துணை மட்டும் சரியாக அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதை விட கடவுள் கொடுத்த பரிசு வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பொண்ணு தான் நினைக்கிற கனவுகளை எல்லாம் அடையிறதுக்கு மிக முக்கிய காரணம் தன் கணவனுடைய சப்போர்ட் மட்டும்தான். அதே மாதிரி அந்த கணவருக்கும் தான் நினைக்கிற லட்சியங்களை அடையிறதுக்கு முழு சப்போர்ட் ஃபஸ்ட்டில் எங்கேருந்து வரணும் தெரியுமா? உண்மையாலுமே அவங்க மனைவி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு வழி நடத்துறதுல தான் இருக்கும். ஏன்னா சில சமயம் அவங்க வீட்டில் அவைலபிள் இருக்க முடியாட்டியும் அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க. இல்லை ஹஸ்பண்ட் வந்து வீட்டை பார்த்துட்டும் கூட ஒய்ஃபை, எத்தனையோ பேர் வந்து ஒய்ஃபை வந்து வெளியில் அனுப்பி அவங்கள வந்து எவ்வளவோ துறையில் சாதிக்க வைக்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புடைய முக்கியத்துவம் அவ்வளோ வந்து லைஃப்பில் எவ்ரிபடி வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய
ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின இந்த தகவல்கள் எல்லாமே. ஜான் கிரேங் ஆத்தர் பேர். ஆண்களின் உலகம், பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். இதுதான் புக்கோட பேர். இப்போ அட்டை கலருக்கு இது மாற்றிருப்பாங்க. நேற்று இதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். பட் இதை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியாக நான் சொல்கிறேன். இப்போ ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு ஒரே டாப்பிக்கில் முடியாது, டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு முடியாது. ஸோ ரெகுலர் லைஃப்பில் நான் எப்படி அதை ஃபாலோ பண்ணுறேன், ரிலேஷன்ஷிப்க்கு நான் எப்படி என் ஹஸ்பண்ட்கிட்ட அவரோட நல்லது கெட்டதை நான் எப்படி ஷேர் பண்ணிக்குவேன், என்னோடது அவர் எப்படி புரிஞ்சுக்குவார், இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு விஷயங்கள் என் லைஃப்பில் நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று ஃப்ரெண்ட்ஷிப் டேங்க. என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் தெரியுமா? என் ஹஸ்பண்டு தான். நான் ஸ்டேட்டஸே அதான் வச்சுருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு என் லைஃப்பில் எல்லாமே அவரு தான். அவருக்கும் அப்படி தான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே வந்து நம்ம நினச்சா நம்ம அந்த ஈகோவெல்லாம் இல்லாமல் இறங்கி வந்து நம்ம வீட்டுக்காரர் தானே, நம்ம ஒய்ஃபு தானேன்னு வாழ்ந்தோம்னாலே 99.4% சால்வ் ஆயிருங்க. அவ்வளோதான் விஷயமே. ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. லலிதாம்பிகா ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.